Hi friends, welcome to SK Motor Drive. இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கார் பாத்தீங்கன்னா நியூவா அப்டேட் ஆயிருக்கிற Maruti Brezza டர்போ வேரியண்ட்டுங்க. இந்த டர்போ வேரியண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.77 lakhsல பேஸ் மாடல் LXi மாடல் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக் ஸ்ட்ரக்சர் டர்போ 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் இன்ஜின் ஃப்ரானக்ஸ்ல வந்த இன்ஜின் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் வந்து அஃபோர்டபுள் காம்பேக்ட் எஸ்யூவா இருக்குங்க. இதனோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கினது ABT Maruti கோயம்புத்தூர். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். மற்ற டீடைல்ஸ் இருந்தால் நீங்கள் ஷோரூமை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஐ டர்போ வேரியண்ட்டில் இது வந்து பிளாக் கலருங்க, டாப் அண்ட் மாடலு ZXi ப்ளஸ்ஸுங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுசுக்கிங்கிற லோகோ இருக்குது. உங்களுக்கு ரெட் கலரில் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி லைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ப்ரீஸாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 360 டிகிரி கேமரா இருக்குங்க. ரெட் கலர் ஸ்ட்ரிப்ஸுங்க கீழே வந்துருக்குங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து நம்ம விக்டோரஸில் பார்த்த மாதிரி ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லைட்ஸ் வந்து டியூவல் ஐஸ் கியூப்ஸ் டைப் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வந்து வந்திருக்கு. நம்ம இப்போ சைட் வியூ பார்க்கலாங்க. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 215/60 வீல்ஸ் டியூவல் கலர் டைமண்ட் கட் வீல்ஸ் வந்திருக்குங்க. உங்களுக்கு வந்து மிரர்ஸ் வந்து இண்டிகேட்டர்ஸோடு வந்திருக்கு. இது ஸ்போர்ட்டியர் லுக்குக்காக இங்கே வந்து ஒரு ரெட் கலரில் வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் லென்த் வித் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மாடல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டல் வந்து ரூஃப் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்திருக்குங்க. ஒரு சன்ரூஃப் வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க. ஃபியூல் டேங்க் வந்து லெஃப்ட் சைடில் வந்திருக்குங்க. நம்ம இப்போ ரியர் வியூ பார்க்கலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு ரியர் வைப்பர்ஸ் வந்திருக்கு. சுசுக்கிங்கிற லோகோ, ப்ரீஸாங்கிற பேட்சிங் இருக்குது. எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிடுங்கிற பேட்சிங் இருக்குது. உங்களுக்கு டர்போ பூஸ்டர் ஜெட் இன்ஜின் இருக்குது, அதனோட பேட்சிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. சென்சார்ஸ் வந்து 4 சென்சார்ஸ் வந்து வந்திருக்குங்க. நம்ம பூட் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு 380 லிட்டர்ஸ் பூட்ஸ் வந்து இருக்குங்க. உங்களுக்கு வந்து இது ஸ்டெப்னி வீல்ஸ் வராதுங்க இப்போ வர மாடல்ஸில். ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்சல் ட்ரே வந்து இங்கே இருக்குங்க. உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டாக இருக்குது. 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சார்ஜர்ஸ் வந்து வந்திருக்குங்க. C டைப் சார்ஜர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. USB-லையும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ஹம்ப் வருது. உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹெட் ரூமும் வந்து ஓகே, கீழே மேலே இடிக்கலைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நியூஸ் பேப்பர் ஹோல்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸு, பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாங்க. 1 லிட்டர் டர்போ இன்ஜினுங்க. இதில் வந்து 6 ஸ்பீடு மேனுவல் மட்டும்தான் வருது. இதிலே வந்து நீங்கள் வந்து 1.5 லிட்டர் டர்போ 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் வருது. அதில் வந்து மேனுவல் அண்ட் AT டிரான்ஸ்மிஷன் வருதுங்க. இதில் வாரண்ட்டி வந்து 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் ரேப்டு ஸ்டீரிங் வந்து வந்திருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டாப் எண்டில். இது வந்து நல்ல ஃபியூச்சர். இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் ஹாட் சீசனில் நம்ம போகிறதுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 ஸ்பீடு வந்து மேனுவல் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து 1.5 லிட்டர் பெட்ரோல்லையும் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து டர்போ இன்ஜின்லேயும் வந்து 6 ஸ்பீடு மேனுவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது நல்ல வந்து உங்களுக்கு லாங் டிரைவுக்கு வந்து இது 6th ஸ்பீடு போகிறப்போ இன்ஜின் ஸ்ட்ரெயின் இல்லாமல் போகும். இது வந்து ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பியானோ பிளாக் கலரில் ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைபர் டைப்பில். இது வந்து பிளாக் கலரில் வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து வந்திருக்குங்க. நல்ல ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ் இருக்குது. சீட்ஸ் வந்து நல்ல பர்ஃபரேஷன்ஸோடு கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குங்க. சன்ரூஃப் உடைய இது வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. SOS பட்டன்ஸ் இருக்குங்க. சன்ரூஃப் வேணால் நம்ம இது ஓப்பன் பண்ணிக்கலாம். கீஸ் வந்து இதாங்க கொடுத்துருக்குறாங்க. லாக் அண்ட் அன்லாக் கீ உங்களுக்கு சுசுகிங்கிற லோகோவோட இருக்குங்க. எமர்ஜென்சிக்கு வந்து இது வேணால் இது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கீஸு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HUD டிஸ்பிளே வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதனோட பட்டன்ஸ் இருக்குது. இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன், இது வந்து கேமராவோட பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ஆட்டோ ஸ்டாப் பட்டனுங்க. இது வந்து அந்த HUD-ஓட பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்டிங் இருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் வந்துடுதுங்க. லெதர் ரேப்டு ஸ்டீரிங் வந்திருக்கு. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கெட் சீட்ஸ்னால நல்லா நம்ம ஹக் பண்ண மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு 90% சப்போர்ட் இருக்குது. லெக் ரூம் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. உங்களுக்கு லெஃப்ட் லெக்கை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரெஸ்ட் பெடல் கொடுத்துருக்குறாங்க. அது லாங் டிரைவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆம்ரெஸ்ட் இருக்கிறதுனால உங்களால் வந்து லாங் ட்ராவல் அப்போ இங்கே லைட்டாக ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் பேனட் விசிபிலிட்டி நல்லா 100% தெரிஞ்சனால டிரைவர் ஜட்ஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டில்ட் ஸ்டீரிங் அண்ட் டெலஸ்கோபிக் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது நல்ல ஒரு ஃபியூச்சருங்க. நம்ம லாங் ட்ராவலுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டிரைவர் அட்ஜஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். 360 வியூ வந்து உங்களுக்கு இந்த டாப் எண்டில் வருதுங்க. இதனோட விசிபிலிட்டி பாருங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ஹெச்டி டிஸ்பிளே மாதிரி தெரியுதுங்க. சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு பிக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. அலெக்ஸா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபோன் எது யூஸ் பண்ணுறீங்களோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இதில் பார்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் வந்து இந்த நாபை ப்ரெஸ் பண்ணி நம்ம இப்படி ரிலீஸ் பண்ணால் ரிவர்ஸ் கேமரா ஓப்பன் ஆயிருங்க. இதில் பாருங்கள் அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு உங்களுக்கு ரிவர்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுங்க. வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேணாலும் வச்சுக்கலாம். எப்படி நம்ம பார்க்குறதுனாலும் இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதனால் 360 வியூவோடு உங்களுக்கு கிளியராக காமிக்குதுங்க. கார் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸுங்க. அதேமாதிரி வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சம்மர் டைமில் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க வென்டிலேஷனு. இது தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இது டிரைவ் எடுக்கலாங்க, பார்க்கலாம். 1 லிட்டர் டர்போ என்ஜின் நம்ம இப்போ டிரைவ் எடுக்கிறோங்க. 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃப்ரான்ஸில் வந்து பார்த்த அதே இன்ஜின் தாங்க இது. இப்போ இதில் வந்து சப்காம்பேக்ட் எஸ்யூவியில் இந்த இன்ஜின் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி 1.5 லிட்டருக்கு அந்த 4 சிலிண்டர் இன்ஜினும் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறவங்க அந்த டேக்ஸ் ஸ்லாப் வந்து 18% ஸ்லாபில் வரதுனால உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட்டு கம்மியாகுதுங்க. பேஸ் மாடல் 8.77 லேக்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு VXI மாடலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.14 லேக்ஸில் வருதுங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அதெல்லாம் நீங்கள் வேணால் போட்டுக்கலாங்க. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 to 12 வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்குதுங்க. உங்களுக்கு ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 15 to 16 வந்து கிடைக்கும். இதில் வந்து ஆனால் மேனுவல் வேரியன்ட்ஸ் மட்டும்தான் வருதுங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேணும்னா நீங்கள் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான், அதுதான் நீங்கள் AT டிரான்ஸ்மிஷன் வேணும்னா நீங்கள் அதுதான் சூஸ் பண்ணி ஆகணுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் ஹையாக இருக்கிறதுனால இது SUV டைப்புனால நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் பேட்ரோல்ஸ் பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. ஈஸியாக நம்ம போய்க்கலாம். ஏன்னா கீழே வந்து எங்கேயுமே டச் ஆகாதுங்க. ரீஸா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹையஸ்ட் ரீசேல் வேல்யூ உள்ள காருங்க காம்பேக்ட் SUV கேட்டகரியில். உங்களுக்கு வந்து ஒரு 5 பேர் போகிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஹை சீட்டிங் பொசிஷனில் நம்ம உட்காந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு, கமாண்டிங் பொசிஷனில் இருக்கிறதுக்கு நல்ல லாங் ட்ரைவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேனட் விசிபிலிட்டி 100% இருக்கிறனால பெரியவங்க லேடிஸ் ட்ரைவ் பண்ணாலும் நல்லா ஈஸியாக அவங்களால டிரைவிங் இதில் வந்து ஜட்ஜ் பண்ணி ட்ரைவ் பண்ண முடியுங்க. 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து பெருசாக உள்ளுக்குள்ளே இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே உள்ளுக்குள்ளே கேபின்குள்ளே பெருசாக கேட்கலைங்க. ஏசி கூலிங்கும் பார்த்திங்கன்னா இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே கேபின் நல்லா கூலிங் ஆகிடுச்சிங்க. கிளச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ டெட் பெடலும் கொடுத்துருக்கனால ஈஸியாக லெஃப்ட் லெக்கை ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த கார்னரில் வந்து உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டு வந்து இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. யாராவது டச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இண்டிகேஷன் வந்து இந்த டாப் எண்டில் உங்களுக்கு காமிக்கும். இது நல்ல ஃபியூச்சர். அடாஸ் இல்லை, பட் இதெல்லாமே வந்து சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் எனேபிள்டாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சென்சார்ஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஏதாவது கிட்ட வந்து நம்ம இடிக்கிற மாதிரி வந்தாலும் எந்த பக்கம் வருதுங்கிறது அது இண்டிகேஷன் இங்கே டிரைவருக்கு காமிக்குதுங்க. இது நம்ம டிரைவர் ஜட்ஜ் பண்ணி நம்ம போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் மினிமம் பட்ஜெட்லன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு
14 lakhs to 16 lakhs வரைக்கும் இருக்குதுங்க. அந்த டிபெண்டிங் அப்போ அந்த வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக அது நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குங்க. அதனால் நீங்கள் எந்த மாடல் உங்களுக்கு ஆப்டாக இருக்குமோங்கிறத நீங்கள் வந்து ஏபிடி மாருதியில் டெஸ்ட் ட்ரைவ் வண்டி வந்துருச்சுங்க. நீங்கள் ஷோரூமை விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் வண்டி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த டர்போவுடைய பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஹையர் டார்க்கு தாங்க. நல்லா எந்தூசியாஸ்டியாக ட்ரைவ் பண்ணுறவங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்க பர்ஃபார்மன்ஸ் லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாடல் ஆப்டாக இருக்குங்க. 1.5 லிட்டர் வந்து கொஞ்சம் மைலேஜ் ஓரியன்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் பெட்டர் ஸ்மூத்தாக இருக்கும் 1.5 லிட்டரு. இது வந்து கொஞ்சம் எந்தூசியாஸ்டியாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஆப்டான மாடலாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடல் நீங்கள் இப்போ 2 மாடலுமே இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாருதி ப்ரீஸாவுடைய குயிக் வாக் அரவுண்ட் அண்ட் ட்ரைவ் ரிவ்யூ பார்த்துட்டேங்க. இந்த வண்டி வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி ப்ரீஸா ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீஸா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.